Hi friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். யூசுவலா லாங் வீடியோஸ்ல சின்ன பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் கொடுத்து ஒரு சின்ன கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பேன் இன்ட்ரோக்காக. பட் இந்த வீடியோவே கொஞ்சம் லாங்கா தாங்க இருக்கு, 10 நிமிஷம் கிட்ட இருக்கு. ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணா இன்னும் லாங் ஆயிருமேன்னு சொல்லிட்டு அதை நான் கட் பண்ணிட்டேன். ஸோ வீடியோ ஓப்பனிங்லேயே என்னோட வாய்ஸ் கேட்கறதுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்ல நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க, உங்க வீடு ரொம்ப சுத்தமா இருக்கு, அழகா ஆர்கனைஸ் பண்ணிருக்கீங்க, எப்படி சுத்தமா மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டடா கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. பட் உண்மையை சொல்லணும்னா எங்க வீடு 24/7 சுத்தமா இருக்கும் அப்படின்றது சொல்லவே முடியாதுங்க. மேக்சிமம் பசங்க இருக்க வீட்டுல கொஞ்சம் வீடு கலைஞ்சுதான் இருக்கும். எல்லா நாளும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கும்போது கிளீன் பண்ணி சுத்தமா மெயின்டைன் பண்ண முடியுங்க. ஒரு 2 நாள் முடியாம போயிருச்சு, இல்ல அலுப்பு பட்டுட்டு அப்படியே விட்டுட்டோம், ஏதாவது ஒரு வேலை விஷயமா வெளியில போயிட்டோம் அப்படின்னா வீடை கிளீன் பண்ண முடியாம போயிடும். அந்த நேரத்துல வீடு இப்படி அலங்கோலமா தான் இருக்கும். இப்போ எனக்கு கொஞ்ச நாளா இந்த ஸ்டொமக் அப்செட்னால சரியா சமைக்கவும் முடியல, சரியா வீட்டு வேலையும் பார்க்க முடியலங்க. அப்புறம் அம்மா வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பாத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தம்பி வீட்டுக்கு போறது, தங்கச்சி வீட்டுக்கு போறதுன்னு மாறி அங்க எங்கன்னு போயிட்டு இருந்ததுல சாட்டர்டே சண்டே எல்லாம் முடிஞ்சு இப்ப அம்மா ஊருக்கு கிளம்பிட்டாங்க. வீடு இப்ப இப்படிதான் இருக்கு. 2 நாளா நான் வீட்டை கிளீன் பண்ணலங்க. ஸோ இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கேட்டிருந்தீங்க வீடியோ போதும் சுத்தமாக இருக்குது அப்படின்னு. அது இல்லைன்றதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் இல்லை, யூடியூபர்ஸ் எல்லாருமே அப்படி தான். அவங்களுக்குன்னு ஒரு சில வேலைலாம் இருக்கும் இல்லையா. வீடியோ போடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதை எடுக்கணும், எடிட் பண்ணணும், அதை போஸ்ட் பண்ணணும், அதுக்காக என்னென்ன கண்டென்ட்னு யோசிக்கணும். இப்போ ஒரு வேலையை பார்க்குறோம் அப்படின்னா ½ ஹவரில் அந்த வேலை முடிஞ்சிருதுன்னா, இதுவே நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டே பார்க்கும்போது அந்த வேலையை நம்ம 1 மணி நேரம் பார்க்குற மாதிரி இருக்குங்க. அதுக்கு பின்னாடி போடுற எஃபர்ட்டும் பெருசாக இருக்கும். ஸோ பேரலா இந்த வீட்டையும் பார்த்துட்டு நம்ம பசங்களையும் பாத்துக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரே ஆளா எல்லா வேலையும் பாத்துக்கணும்ன்றப்போ என்னைக்காவது ஒரு நாள் ஒரு சில பிரேக் விழத்தாங்க செய்யும். பரவாயில்ல, ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மண்டே மார்னிங் ஹஸ்பண்ட் அப்புறம் பாப்பா 2 பேரும் ஸ்கூல் ஆஃபீஸ்னு போனதுக்கு அப்புறமா தான் நான் எடுத்திருக்கேன். காலையிலே கொஞ்சம் துணி போட்டிருந்த மிஷின்ல, அதுலேருந்து சின்ன துணியெல்லாம் இங்க பால்கனில காய போட்டுட்டு பெரிய துணியெல்லாம் டெரஸ்ல போய் காய போட்டுட்டேன். உங்களுக்கு நான் டெரஸையும் ஒரு தடவை காமிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேங்க. பட் இப்போ நான் போனது வெயிலா இருக்கிறதுனால மொபைல் எல்லாம் தூக்கிட்டு போய் எடுக்கிறது கஷ்டமா இருந்தது. ஸோ இன்னொரு நாள் நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். நேற்று நாங்கள் பெசன்ட் நகர் பீச் போயிருந்தோங்க. பாப்பா தண்ணியில விளையாடி ஃபுல்லா ட்ரெஸ் எல்லாம் நனைச்சுக்கிட்டா. ஸோ அங்கேயே மாத்தி தான் அழைச்சிட்டு வந்திருந்தோம். அந்த ஈர துணி நாங்க நனைஞ்சிட்டு வந்ததுல எங்க துணியோட சேர்த்து மொத்தம் ஒரு 1/2 கிலோ மண்ணை நாங்க வீட்டுக்கு அள்ளிட்டு வந்திருப்போங்க. நைட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுங்க. ஸோ வந்து சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம். அப்போ எதுவுமே பண்ணலை, அப்படியே கொண்டு வந்து சுருட்டி வச்சுட்டேன். இப்போ மார்னிங் அதெல்லாம் தட்டிட்டு ஒரு பக்கெட்ல தண்ணி போட்டு அதை ஊற வச்சிருக்கேன். அந்த மண்ணெல்லாம் நல்லா களைஞ்சு போனதுக்கு அப்புறமா மிஷின்ல போட்டு வாஷ் பண்ணிப்பேன். அப்புறம் வீடியோ ஸ்டார்டிங்லேயே இந்த கிச்சன் எப்படி இருந்தது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேங்க. 2 நாளா கிச்சனையும் கிளீன் பண்ணலை. அப்புறம் இந்த வாஷ் பண்ணி வச்ச பாத்திரத்தெல்லாம் காஞ்சதும் நான் எடுத்து உள்ள வச்சிருவேன். அதுவும் பண்ண முடியாம கவுண்டர்லேயே ஒரு ஓரமா வச்சிருந்தேன். ஸோ அதையும் அந்தந்த இடத்துல எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேங்க. என்னோட கிச்சன்ல இந்த எல் கார்னர் இருக்கு இல்லையா, எனக்கு மேக்சிமம் சமையலுக்கு தேவைப்படுற பாத்திரம், அப்புறம் ரேரா யூஸ் பண்ற பாத்திரம்னு எல்லா பாத்திரமுமே அந்த எல் கார்னர்லயே அடங்கிரும். நல்லா பெருசா இருக்கும், யூஸ்ஃபுல்லான விஷயம்தான். பட் அதை அக்சஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டங்க. நம்ம தலையை உள்ள விட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு லைட் இருந்தா நல்லா இருக்கும்னு பாக்குறேன். ஸ்ட்ரிப் லைட் போட்டிருக்கோம்ல கிச்சன்ல கவுண்டருக்கு மேல, அதே மாதிரி போடலாம்னா பவருக்கான ப்ரொவிஷன் அங்க அவ்வளோவா இல்லைங்க. யாரையாவது கூப்பிட்டு தான் நாங்க போடணும். பட் யாரையும் கூப்பிடாம நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பேட்டரி லைட்லாம் விற்குது இல்ல, ரவுண்டா அந்த மாதிரி போடலாமான்னு பாக்குறேன். பட் அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல. யாராவது அந்த லைட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எப்படி இருக்கு, வாங்கலாமா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இன்னைக்கு காலையில நான் தயிர் சாதம் கிளறி வச்சிருந்தேங்க. அம்மா இன்னைக்குதான் ஊருக்கு கிளம்பியிருந்தாங்க. போய் சேர்றதுக்கு மதியம் போல ஆயிடும். ஸோ கொஞ்சமா தயிர் சாதம் கிளறி கொடுத்துட்டு இந்த மாங்காய் ஊறுகாவும் கொஞ்சம் கொடுத்து விட்டுருந்தேன். நான் இந்த பீச்சுக்கு போனதே கடலை பார்க்கணும் அப்படின்ற ஆசையில எல்லாம் இல்லைங்க. அந்த ரிங் போட்டு ஏதாவது ஒன்று எடுத்துடணும் அப்படின்ற ஆசையில தான். அம்மாவும் ஆசைப்பட்டிருந்தாங்க, அதனால போயிருந்தேன். பக்கத்துலயே நிறைய கடை இருக்கும். ஒரு கடையிலயுமே ஒரு பொருள் வச்சிருப்பாங்க. ஸோ எந்த பொருள் நல்லா இருக்கோ அந்த கடையில போய் தான் ரிங் போடுவோம். 50 ரூபாய்க்கு 10 ரிங் கொடுப்பாங்க. 10 ரிங்ல அட்லீஸ்ட் 5 பொருள் எடுத்தா கூட போதுங்க. போட்டு 50 ரூபாயை எடுத்துடலாம். இல்லைன்னா அவங்களுக்கு லாபம்னு விட்டு வந்துட வேண்டியதான். லாஸ்ட் டைம் போயிருந்தப்போ ஒரு 4-5 ஜாடி கிட்ட விழுந்துருச்சு. அப்புறம் ஃப்ளவர் வேஷ் எல்லாம் விழுந்தது. அது வரைக்கும் சந்தோஷம்னு வந்தாச்சு. இப்போ அதே அடிக்ட் ஆகி இந்த தடவையும் திரும்ப போய் ரிங் எல்லாம் போட்டிருந்தோம். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே ஜாடி விழுந்திருந்ததுன்னா அதோட விட்டுருப்பேங்க. ஆரம்பத்துல எனக்கு சின்ன பொருளா விழுந்து லாஸ்ட்ல தான் எனக்கு ஜாடி விழுந்தது. எப்படியோ ஜாடி விழுந்தது சந்தோஷம். அப்புறம் பீச்ல மட் காஃபி குடிச்சிருந்தோம். இந்த டம்ளர் நல்லா இருந்தது. எதுக்கு தூக்கி போடுவோம், எதுக்காவது யூஸ் ஆகணும், நான் எடுத்துட்டு வந்துட்டேன். தண்ணியில மணி பிளான்ட் வளர்க்கறத பத்தி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குங்க. எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு. இந்த ஒரே ஒரு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா மணி பிளான்ட் சூப்பரா வளருது. ஒன்னும் இல்ல, அந்த ஹேங்கிங் பவுல் காமிச்சிருந்தேன்
வச்சிருந்தேன் இல்லையா, அதுல தாங்க ஒரு பிரான்ச் எடுத்து போட்டு வச்சிருந்தேன். கொஞ்ச நாள்ல அது கொஞ்சம் வாட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தப்பதான் இந்த தேங்காய் நார் இருக்குல்ல, அதுல நம்ம வேரை சுத்தி வச்சிருந்தோம்னா நல்ல growth இருக்கும், வேர் சீக்கிரமா விடும் அப்படின்னு சொல்லி வீடியோ பார்த்திருந்தேன். ட்ரை பண்ணி பார்த்தாங்க. பாருங்க எவ்வளவு பெருசா வேர் வந்திருக்குன்னு. 2 நாள்ல புது புது லீவ்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, ஃப்ரெஷ் லீவ்ஸ் எல்லாம். சோ நான் என்ன பண்ணிட்டேன், அந்த பெரிய பிரான்ச்சஸை சின்ன சின்ன லீவ்ஸா ஒரு இலையா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு இலையிலயுமே தனித்தனி வேர் வந்திருக்கு. இதை இப்ப நம்ம மண்ணுல வச்சோம்னா நல்லா முளைக்க ஆரம்பிச்சிரும். சோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்க, நல்லா இருக்கு. இப்போ கிச்சன் கவுண்டர் டாப்லாம் கிளீன் பண்ணி விட்டுட்டாங்க. லைட்டா ஒரு துணியை வச்சு டஸ்டிங் மட்டும் பண்ணியிருக்கேன். வீடெல்லாம் பெருக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நான் கவுண்டர் டாப்பை கிளீன் பண்ணுவேன். உங்க வீடு எப்போதுமே சுத்தமா இருக்கணும், அழகா ஆர்கனைஸ்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணீங்கனாலே போதுங்க. இப்ப ஏதாவது ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா இந்த பொருளுக்கு இதுதான் இடம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிட்டு அந்த பொருளை அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிருங்க. ஏதாவது ஒரு வேலைக்காக அந்த பொருளை அந்த இடத்துல இருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா திரும்ப அதே இடத்துல வச்சே ஆகணுங்க. அப்படி மட்டும் அதை வைக்க பழகிட்டீங்கன்னா எப்போதுமே உங்க வீடு ஆர்கனைஸ்டா இருக்கும். நம்ம வீட்டு ஆண்கள் பெருசா அதை பண்ணவே மாட்டாங்க, அந்த வேலையை ப்ராப்பரா பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம தான் அதை பண்ணி ஆகணும். கிளீன் பண்ண போறீங்க அப்படின்னாலும் கிளீன் பண்ணிட்டு திரும்ப அதே இடத்துல வச்சிருங்க. இப்ப இது சின்ன கிச்சன்ல யூஸ் பண்ற சின்ன கரண்டியிலேருந்து நம்ம ஹால்ல இருக்க பெரிய சேர் வரைக்குமே நான் சொல்றேங்க. இப்ப நம்ம வீட்லயுமே அப்படிதாங்க, இந்த பொருள் இந்த இடத்துலதான் இருக்கணும். மாறி இருந்தது அப்படின்னா வீடு கலைஞ்சிருக்க மாதிரி எனக்கு தெரியும். உடனே போய் நான் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருவேன். சோ இந்த மைண்ட் செட் மட்டும் நமக்கு வந்துருச்சுன்னா போதும், வீடு எப்போதுமே சுத்தமா மெயின்டைன் பண்ணலாம். இப்ப நான் வீட்டை பெருக்கி முடிச்சுட்டேங்க. அடுத்ததா கேஸ் ஸ்டவ் கிளீன் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா மொபைல்ல சார்ஜ் காலி ஆயிட்டதுனால மொபைல்ல சார்ஜை போட்டுட்டு அந்த கேப்ல அந்த யூஸ் பண்ணாத செப்பல்ஸ் எல்லாம் வாஷ்ல போட்டு வச்சிருந்தேன். அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி கிச்சன் கவுண்டர் டாப்லயும் சரிங்க, நம்ம எந்த அளவுக்கு மினிமலா பொருள் எல்லாம் யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு வேலையும் கம்மியா இருக்கும். ஸோ நம்ம எப்ப கிளீன் பண்ணணும்னு நினைச்சாலும் டக்கு டக்குன்னு கிளீனிங் மட்டும் முடிச்சிடலாம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளீன் பண்ணணும் அப்படின்ற வேலை இருக்காது. கவுண்டர் டாப்ல ஏதாவது ஒரு ட்ரேவோ இல்ல ரேக்கோ யூஸ் பண்ணி பொருள் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணீங்கன்னா ஏதாவது ஒண்ணு கொட்டுனா கூட அப்படியே அந்த ரேக்கு ட்ரேவை மட்டும் தூக்கிட்டு தொடச்சிடலாங்க. இப்போ ஆன்லைன்ல ஜஸ்ட் 300 ரூபாய்க்கே ரேக்கு ட்ரே எல்லாம் கிடைக்குதுங்க. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதே பாத்தீங்கன்னா அந்த ரேஞ்சில தான் இருக்கும். கிடைச்சதுன்னா லிங்கை நான் டேக் பண்றேன், தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. இந்த பாத்திரம் கழுவோல அந்த லிக்விட் அதுலயே தண்ணியை டைலூட் பண்ணி ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அதே பாத்திரம் வளர்க்கறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். இந்த கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப்லாம் துடைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இப்போதைக்கு சிம்பிளா கவுண்டர் அண்ட் கேஸ் ஸ்டவ் கிளீன் பண்ணிட்டாங்க. என்கிட்ட நிறைய பேர் கிச்சன் டோர் கேட்டுட்டே இருக்கீங்க. அந்த வீடியோ கொடுக்கும்போது கண்டிப்பா நான் ஒரு தடவை கிளீன் பண்ணுவேன். அப்ப நான் ப்ராப்பரா கிளீன் பண்ணிடுவேன். ஏதாவது ஒரு ஃபோர்ஸ்ல ரொம்ப ஆர்வமா வேலை பார்த்துட்டு இருப்போம். அந்த டைம்ல தான் யாராவது வர்றது இல்ல ஏதாவது கால் வர்றது, முக்கியமா பேச வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி வேலையெல்லாம் வந்தா நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருது இந்த வேலையெல்லாம் பாக்குறதுக்கு. அப்படியே எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஈவினிங் ஆயிருச்சுங்க. நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். கையோட இந்த பக்கம் டின்னருக்கு இட்லி தான் பண்ண போறேன். அதுக்கு தக்காளி கடையல் பண்ணலான்னு இருக்கேன். ரொம்ப நாள் ஆயிருச்சு. இதுக்கு தக்காளி தாங்க அதிகமா தேவை. ஸோ 3 பழுத்த தக்காளியை ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 வரமிளகா, 3 பல் பூண்டு. இப்போ குக்கர்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, வரமிளகா சேர்த்து பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்கணும் இல்ல, லைட்டா வதங்கினா போதும். இப்போ தக்காளி சேர்த்துட்டு இந்த கடையலுக்கு வேண்டிய உப்பு, மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பாப்பா சாப்பிட போறான்றதுனால கொஞ்சமா மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறதுனால கலர் நல்லாவே ரெட்டா இருக்குங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ரெட்டா இருக்கட்டும்னு நான் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து 3 விசில் போட்டுருங்க குக்கர்ல. இதுலயே கத்திரிக்காய் சேர்த்து பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க. என் ஹஸ்பண்ட் கத்திரிக்காய் சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் சேர்க்கல. சிங்க்ல பாத்திரம் இல்லாம இருந்தாலே போதுங்க, கிச்சன் சுத்தமா இருக்கும். நான் அப்படிதான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்ச நாள் அது பண்ண முடியறது இல்ல. ஸோ இனிமே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுல ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்கேன். அடுப்பை லோ ஃபிளேம்ல தான் வச்சிருந்தேன். அங்க 3 விசில் வர்றதுக்குள்ளேயே இந்த பக்கம் நான் பாத்திரமும் வாஷ் பண்ணி வச்சுட்டேங்க. மட் காஃபி குடிச்ச டம்ளர் 2 காமிச்சேன் இல்லைங்க, அதுல ஒண்ணு தான் மண் ஸ்மெல் நல்லா வருது, இன்னொன்னு பால் வாசனை வருது. நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு எதுக்காவது யூஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். என் தங்கச்சி சொல்லியிருந்தா பிளான்ட் வச்சா நல்லா இருக்கும்னு. மணி பிளான்ட்ல ஒரு இலையிலையும் வேர் வந்திருந்ததுல அந்த ஒரு இலையா ஒரு 3 இலையா வச்சோம்னா பார்க்க நல்லா இருக்குங்க. அந்த ஸ்மெல் நல்லா இருந்ததுன்னு அப்பப்போ போய் மோந்து பார்த்துட்டு இருந்தேன். 3 விசில்ல இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் நல்லா வெந்திருக்குங்க. இந்த மாதிரி ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை இப்படியே கூட வச்சு சாப்பிடலாம். நான் கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியா இருந்ததுனால இன்னொரு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சமா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கேன். ஃபைனலா பொடியா கட் பண்ண கொத்தமல்லியும் தூவிட்டேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. என் பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்ப டைம் பாத்தீங்கன்னா 7:30 ஆகுதுங்க. நைட்டு டின்னர்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம்னா 7 மணிக்கெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இதுவே சாதம் சாப்பிட போறோம்னா கொஞ்சம் லேட்டா சாப்பிட்டுப்போம். இட்லி ஊத்த போறதா இருந்தா அவங்க ஆபீஸ்ல இருந்து கிளம்புனதும் கால் பண்ணுவாங்க. அந்த டைம்ல போய் ஊத்திப்பேன்.
அவங்க இன்னும் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பல, இனிமே தான் கிளம்புவாங்க. பட் மார்னிங்லேருந்து நான் ஃபுல்லாக கிச்சன்லேயே தான் நின்றுட்டு இருந்தேன். இப்போ தான் எனக்கு வேலை முடிஞ்சிருக்கு. போயிட்டு உட்காந்தோடனே கால் பண்ணி சொன்னாங்கன்னா திரும்ப வந்து நான் இட்லி ஊற்றணும். கையோட இந்த வேலையா அந்த இட்லியையும் ஊற்றி ஹாட் பேக்கில் வச்சிட போகிறேன். எப்போ இட்லி மாவு அரைச்சாலும் 4 மணி நேரம் வெளியில வச்சுட்டு புளிச்சதும் 3 பாக்ஸில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருவாங்க. ஒரு பாக்ஸ் எடுத்தேன்னா 2 வேளைக்கு நான் இட்லி ஊற்றிப்பேன். ஒரு பாக்ஸ்லயும் கொஞ்சம் கொஞ்சமா மிச்சப்படுற மாவை ஒரு பவுல்ல நான் சேர்த்து வச்சுட்டு லாஸ்டா அதை தோசை ஊத்திப்பேங்க. இடையில தோசை தேவைப்பட்டாலும் ஊத்திப்பேன். ஸோ இந்த மாதிரி பிரிச்சு வைக்கிறப்போ மாவு சீக்கிரமா புளிக்காம இருக்குங்க. ஸோ அவ்வளவுதான், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமே நம்ம எல்லாரும் சேர்ந்தே டிராவல் பண்ணலாம். அண்ட் இவ்வளோ நாளா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. பாய்.